Question number 3. From the top of the tower 60 meter height. ஒரு டவரோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 60 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் த வெர்டிக்கல் லேம்ப் போஸ்ட் ஆர் அப்சர்வ்ட் 38 டிகிரி 60 டிகிரி ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேம்ப் போஸ்ட் வந்து இருக்குது. இந்த லேம்ப் போஸ்ட்டோட டாப்பில் மேக் ஆகக்கூடிய ஆங்கிள் 38 டிகிரினும் பாட்டமில் மேக் ஆகக்கூடிய ஆங்கிள் 60 டிகிரின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இந்த ஆல்டர்னேட் ஆங்கிளான இது வந்து பார்த்தீங்கன்னா 38 டிகிரியாக இருக்கும். இந்த ஆங்கிள் வந்து பாட்டம்க்கு ஆல்டர்னேட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 60 டிகிரியாக இருக்கும். ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். இந்த லேம்ப் போஸ்ட்டோட ஹைட் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா டிஆருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் த டவர் அப்படின்னு வந்து எடுத்துக்குவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் த டவர். ஆல்ரெடி வந்து கொஷின்லேயே சொல்லிட்டாங்க 60 மீட்டர். எல்பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். இதை தான் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது, அதனால் எக்ஸ் மீட்டர்னு வந்து எடுத்துக்கிறோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஹைட் டபிள்யூஆருங்கிறதும் அதே ஹைட்டில் தான் இருக்குமா. அப்போ வந்து டபிள்யூஆரும் எக்ஸ் மீட்டர்னு வந்து எடுத்துக்கிறோம். அப்போ இந்த டபிள்யூஆர் எக்ஸ் மீட்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா டோட்டல் ஹைட்டு 60 மீட்டர். அப்போ இந்த ஹைட் மட்டும் எவ்வளோ இருக்கும், 60 மைனஸ் எக்ஸாக இருக்குமா. அப்போ டிடபிள்யூ ஈக்குவல் டு 60 மைனஸ் எக்ஸ். லைட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்பி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து இந்த டிஸ்டன்ஸ், இந்த டவரோட பொசிஷன்லேருந்து இந்த லேம்ப் போஸ்ட்டோட டிஸ்டன்ஸ், டபிள்யூஎல்லுங்கிறதும் அதே சேம் டிஸ்டன்ஸ் தான் இருக்குமா. அப்போ வந்து அந்த டிஸ்டன்ஸ் தெரியாது, அதனால் அதை வந்து ஒய்ன்னு வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா. ட்ரையாங்கிள் டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா டேன் ரேஷியோ வந்து ஃபைன் பண்ணுவோம். அப்போ டேன் 60 டிகிரி ஈக்குவல் டு என்ன வரும், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். அப்போ டிஆர் டிவைடட் பை ஆர்பின்னு வருமா. இப்போ டேன் 60 டிகிரியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா √3. அப்போ √3 ஈக்குவல் டு 60 டிவைடட் பை ஒய்ன்னு வந்து வருமா. இப்போ இதுலேருந்து ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ணோம். ஒய் இந்த சைடு வந்தால் மல்டிபிள், √3 இந்த சைடு வந்தால் டிவைட் ஆயிருமா. அப்போ ஒய் ஈக்குவல் டு 60 டிவைடட் பை √3ன்னு வந்து வருமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிவைடட் பை √3ன்னு இருக்குது. அப்போ இதை √3ஆல் மல்டிபிள் பண்ணி √3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து என்னென்னு வந்துடும் 60 இன்ட்டு இதனோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 60 இன்ட்டு √3 டிவைடட் பை √3 இன்ட்டு √3 3ன்னு வந்துருமா. அப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா 20 இன்ட்டு √3ன்னு வரும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 20 இன்ட்டு √3ன்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் 1ன்னு வந்து எடுத்துக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் டிடபிள்யூஎல். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேன் ரேஷியோ வந்து ஃபைன் பண்ணுவோம். அப்போ வந்து என்ன வரும், டேன் என்ன வரும் 38 டிகிரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேன் 38 டிகிரி ஈக்குவல் டு என்னென்னு வரும், டிடபிள்யூ டிவைடட் பை டபிள்யூஎல் அப்படின்னு வந்து வருமா. இப்போ டிடபிள்யூவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னது 60 மைனஸ் எக்ஸ். அப்போ டிவைடட் பை டபிள்யூஎல் ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து என்ன வரும், ஒய். டேன் 38 டிகிரியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்லேயே வந்து சொல்லியிருக்காங்க 0.7813. இப்போ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிட்டோம்னா இந்த சைடு வந்துடுமா. அப்போ அந்த என்ன வரும் 60 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0.7813 இன்ட்டு ஒய். ஒய்யோட வேல்யூ வந்து ஈக்குவேஷன் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1ல் இருந்து என்னென்னு எழுதிக்கலாம் 20 இன்ட்டு √3. √3யோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1.732. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கும் 27.064ன்னு வந்து கிடைக்குமா. இப்போ 60 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது, நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். இந்த 27 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 60 மைனஸ் 27.064ன்னு வருமா. இப்போ இதனோட வேல்யூ வந்து என்ன வரும் 32.93 மீட்டர். இப்போ வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோமா. தி ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எடுத்து எழுதணும். தி ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் ஈக்குவல் டு 32.93 மீட்டர். ஆன்சர். Number 4. An aeroplane at an altitude of 1800 meter finds that two boats are sailing towards it in the same direction. ஒரு ஏரோப்ளைன் வந்து பார்த்திங்கன்னா 1800 மீட்டர் ஆல்டிடியூட் ஹைட்டில் வந்து ஃப்ளை பண்ணிட்டுருக்கு. இந்த ஏங்கிற பொசிஷன் வச்சுக்குவோம். 1800 பிங்கிற பொசிஷன்லேருந்து 1800 மீட்டர் ஹைட்டில். இதில் வந்து பார்த்திங்கன்னா போட் வந்து பார்த்திங்கன்னா 2 போட்ஸ் P1 B2 2 போட்ஸ் வந்து
மூவ் ஆகிட்டு இருக்கு சேம் டைரெக்ஷனில். இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 30 டிகிரி, இன்னொன்று வந்து 60 டிகிரின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 30 டிகிரிங்கும் போது இந்த ஆல்டர்னேட் ஆங்கிள் இதுவும் 30 இருக்கும். இது 60 டிகிரிங்கும் போது இது ஆல்டர்னேட் ஆங்கிள் 60 டிகிரியாக வந்து இருக்கும். ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ போட்ஸ். இந்த வேல்யூ B1 B2க்கு இடையிலான டிஸ்டன்ஸ் எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஏபிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1800 மீட்டர். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏரோப்ளேன் வந்து பார்த்திங்கன்னா 1800 மீட்டர் ஆல்டிடியூடில் பறக்குது. ஹைட் ஆஃப் த பிளேன் ஃப்ரம் த கிரவுண்ட் கொஷின்லேயே சொல்லியிருக்காங்க. அப்போ இதை 1800 மீட்டர்னு எடுத்துக்குவோம் இந்த ஏபிங்கிற டிஸ்டன்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா B1, B2ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா போட்டோட பொசிஷன்ஸ். இப்போ வந்து லெட் B1 B2ஓட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரியாது, அதை தான் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அதை எக்ஸ் மீட்டர்னு வந்து எடுத்துக்குவோம். B1 அதனோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ன்னு வந்து எடுத்துக்குவோம். இப்போ ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்குவோம். ட்ரையாங்கிள் APB1 இதில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டாங்கிற ஆங்கிள் தெரியுது, ஆப்போசிட் சைடு தெரியுது, அட்ஜசன்ட் சைடு வந்து தெரியுது. அப்போ எந்த ரேஷியோ எடுத்துக்கலாம்? ட்ரிக்னாமெட்ரியில் tan θ எடுத்துக்கலாமா? இங்கே tan 60 டிகிரி. tan 60 டிகிரி ஈக்குவல் டு என்ன வரும்? ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடா? அப்போ இங்கே அட்ஜசன்ட் சைடு ஆப்போசிட் சைடோட வேல்யூ 1800, அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ ஒய்ன்னு வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து tan 60 டிகிரியோட வேல்யூ வந்து என்னது? √3. அப்போ √3 ஈக்குவல் 1800 டிவைடட் பை ஒய். நமக்கு ஒய்யோட வேல்யூ வேணும்னா ஒய் இந்த சைடு போச்சுன்னா என்ன ஆயிரும்? மல்டிபிள் ஆயிரும். √3 இந்த சைடு வந்ததுன்னா டிவைட் ஆயிருமா? அப்போ ஒய் ஈக்குவல் டு 1800 டிவைடட் பை √3ன்னு வருமா? இப்போ வந்து என்ன பண்ணணும்? 1800 டிவைடட் பை √3ன்னு இருக்குது. அப்போ √3ஆல் மல்டிபிள் பண்ணி √3ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்போ என்ன வந்து என்ன ஆயிரும்? 1800 இன்ட்டு √3. அப்போ வேல்யூ என்ன வரும்? 1800 இன்ட்டு √3 டிவைடட் பை √3 இன்ட்டு √3 மல்டிபிள் பண்ணால் என்ன ஆயிரும்? 3ன்னு ஆயிருமா? இப்போ இதையும் கேன்சல் பண்ணால் 600ன்னு வருமா? அப்போ 600 இன்ட்டு √3 இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். ஆங்கிள் APB2 அதில் வந்து பார்த்திங்கன்னா tan ரேஷியோ வந்து ஃபைன் பண்ணுவோம். அங்கே tan 30 டிகிரி ஈக்குவல் டு 1800 டிவைடட் பை ஒய் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு வந்து வருமா? இப்போ tan 30 டிகிரியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? 1/√3 ஈக்குவல் டு 1800 டிவைடட் பை ஒய் ப்ளஸ் எக்ஸ்ன்னு வந்து வருமா? இப்போ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1800 இன்ட்டு √3ன்னு வந்து வருமா? ஈக்குவேஷன் 1ல் இருந்து ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 600 இன்ட்டு √3 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1800 இன்ட்டு √3ன்னு வந்து வருமா? இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்னென்னா இது இந்த சைடு வந்து என்ன ஆயிரும்? சப்ராக்ட் ஆயிருமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1200 இன்ட்டு √3ன்னு வருமா? ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 1800 இன்ட்டு √3லேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா 600 இன்ட்டு √3 வந்து பார்த்திங்கன்னா சப்ராக்ட் பண்ணுவோம். அப்போ 1200 இன்ட்டு √3ன்னு வந்து கிடைக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைன் பண்ணோம். அப்போ √3யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1.732. அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2078.4 மீட்டர். இதுதான் வந்து டூ போட்ஸ்க்கு இன் பிட்வீனான டிஸ்டன்ஸ். கொஷின் நம்பர் 5. ஃப்ரம் த டாப் ஆஃப் த லைட் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் டூ ஷிப்ஸ் ஆன் த ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் அப்சர்வ் டு பி 30 டிகிரி 60 டிகிரி. ஒரு லைட் ஹவுஸோட டாப்லேருந்து வந்து பார்க்குறோம். டூ ஆப்போசிட் சைட்ஸில் இருக்குது. ஒரு சைடில் லெஃப்ட் சைடில் ஒரு ஷிப் இருக்குது, ரைட் சைடில் ஒரு ஷிப் இருக்குது. ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. இது மேக் ஆகக்கூடிய ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா 30 டிகிரி 60 டிகிரின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இது 30 டிகிரினா ஆப்போசிட் ஆங்கிள் ஆல்டர்னேட் ஆங்கிளான இது 30 டிகிரியாக இருக்கும். இது 60 டிகிரிங்கும் போது ஆல்டர்னேட் ஆங்கிளான இது 60 டிகிரியாக இருக்கும். இஃப் த ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் இஸ் h மீட்டர்ஸ். லைட் ஹவுஸோட ஹைட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபுட்டில் இருந்து லைட் ஹவுஸோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா டாப் வரைக்கும் இருக்கிற ஹைட் வந்து பார்த்திங்கன்னா h மீட்டர்ஸ். அண்ட் த லைன் ஜாயினிங் த ஷிப்ஸ் பாசஸ் த்ரூ த ஃபுட் ஆஃப் த லைட் ஹவுஸ் ஸோ தட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப்ஸ் இஸ் 4h டிவைடட் பை √3 மீட்டர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா S1லேருந்து S2 வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4h டிவைடட் பை √3 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ LHங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸா? அப்போ h மீட்டர். S1, S2ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன்ஸ் ஆஃப் த டூ ஷிப்ஸ் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது.
S1Hங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு தெரியாது, அதை எக்ஸ் மீட்டர்னு வந்து எடுத்துக்கிறோம். S2லேருந்து ஹெச் வரைக்குமான டிஸ்டன்ஸ் வந்து தெரியாது நமக்கு, அதனால் அதை ஒய் மீட்டர்னு வந்து எடுத்துக்கிறோம். இப்போ டு ஃபைண்ட் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்னது, எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட டிஸ்டன்ஸை தான் வந்து ஃபைண்ட் பண்ணணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட டிஸ்டன்ஸ் தான் இங்கே ஃபைண்ட் பண்ண போகிறோமா. ட்ரையாங்கிள் LS1Hல வந்து பார்த்திங்கன்னா tan θ வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். tan 30 டிகிரி ஈக்குவல் டு என்ன வரும், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு, அப்போ ஹெச் டிவைடட் பை எக்ஸ். இப்போ tan 30 டிகிரியோட வேல்யூ என்ன, 1/√3. அப்போ 1/√3 ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை எக்ஸ். இதுலேருந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்குவோம். அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ண என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு √3 இன்ட்டு ஹெச். இது ஈக்குவேஷன் 1ன்னு வந்து எடுத்துக்கும். இன் ட்ரையாங்கிள் LS2H அந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கும். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா tan ரேஷியோ ஃபைன் பண்ணால் என்ன வரும், tan 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட், அப்போ ஹெச் டிவைடட் பை ஒய். இப்போ tan 60 டிகிரியோட வேல்யூ வந்து என்னது, √3. அப்போ √3 ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை ஒய்ன்னு வந்து வருமா. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ணோம். ஒய் இந்த சைடு வந்தால் மல்டிபிள் ஆயிரும், √3 இந்த சைடு வந்ததுன்னா என்ன ஆயிரும், டிவைட் ஆயிருமா. அப்போ வந்து என்ன வரும், ஒய் ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை √3. இது ஈக்குவேஷன் 2ன்னு வந்து எடுத்துக்கும். இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்குவோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ போட்ஸுங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒய் தானே. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு √3 இன்ட்டு ஹெச் ப்ளஸ் ஹெச் டிவைடட் பை √3. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ வந்து என்ன வரும், √3 இன்ட்டு √3 வருமா, அப்போ 3ன்னு மாறிடுமா. அப்போ 3 இன்ட்டு ஹெச் ப்ளஸ் ஹெச் டிவைடட் பை √3. அப்போ 4h டிவைடட் பை √3ன்னு வருமா. டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஷிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4h டிவைடட் பை √3 மீட்டர்ஸ் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியாச்சா. therefore hence proved. Question number 6. A lift in a building height of 90 feet with the transparent glasses of walls is descending from the top of the building. ஒரு லிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஆஃப் த பில்டிங்லேருந்து கீழ் நோக்கி டவுனில் மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ அட் த டாப் ஆஃப் த பில்டிங் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் டு த ஃபவுண்டைன் இன் த கார்டன் இஸ் 60 டிகிரின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப்பில் இருக்கும்போது ஹரிசாண்டல் லைன் மேக் பண்ணால் அந்த ஃபவுண்டைன் கார்டனுக்கு வந்து பார்க்கக்கூடிய ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 60 டிகிரி. அப்போ இந்த ஆல்டர்னேட் ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா என்னவா இருக்கும், 60 டிகிரியாக இருக்குமா. அடுத்தது வந்து 2 minutes லேட்டர் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ரெடியூஸ்டு டு 30 டிகிரி. இப்போ 2 minutes கழிச்சு இந்த லிஃப்ட் இந்த பொசிஷன்லேருந்து எல்லுங்கிற பொசிஷன்லேருந்து இந்த பிங்கிற பொசிஷனுக்கு வந்திருக்கும். அப்போ ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணும்போது இந்த ஃபவுண்டைனோட இந்த கார்டன் இதை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மேக் ஆகக்கூடிய ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 30 டிகிரி. அப்போ இது 30 டிகிரினா இந்த ஆல்டர்னேட் ஆங்கிளான இது 30 டிகிரியாக இருக்கும். இஃப் த ஃபவுண்டைன் இஸ் 30 இன்ட்டு √3 feet ஃப்ரம் த என்ட்ரன்ஸ் ஆஃப் த லிஃப்ட் ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட் விச் இஸ் டிசெண்டிங். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஃப்டோட என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த ஃபவுண்டைன் கார்டனோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 இன்ட்டு √3 feet வந்து இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஃப்டோட ஸ்பீடு வந்து என்ன, லிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்கோட டாப்லேருந்து கீழ் நோக்கி டவுன் வந்து மூவ் ஆகுதுன்னா லிஃப்டோட ஸ்பீடு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டயக்ராமில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா LT அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹைட் ஆஃப் த லிஃப்ட்னு வந்து எடுத்துக்கும். இது கொஷினில் சொல்லிட்டாங்க 90 feet. எஃப்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னது, ஃபவுண்டைன், பொசிஷன் ஆஃப் த ஃபவுண்டைன் கார்டன். இப்போ FTங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் அந்த லிஃப்டோட ஸ்டார்டிங்க்கும் அந்த ஃபவுண்டைனுக்கும் இன்பிட்வீனான டிஸ்டன்ஸ். அது கொஷினில் சொல்லியிருக்காங்க 30 இன்ட்டு √3 feetன்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்பி, இந்த எல்பிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த லிஃப்ட் வந்து ஃபஸ்ட்டு நிற்கக்கூடிய பொசிஷன், அதனோட டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு நமக்கு தெரியாதா, அதனால் எக்ஸ் ஃபீட்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது அந்த பொசிஷன்லேருந்து கீழே டவுனுக்கு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா லிஃப்டோட கீழே டவுன் பொசிஷனுக்கு வரப்போ அதனோட டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், டோட்டல் டிஸ்டன்ஸ் 90 feet இருக்கும்போது 90 மைனஸ் எக்ஸாக வந்து இருக்குமா. டைம் டேக்கன் ஃப்ரம் எல் டு பி, எல்லேருந்து பிக்கு வர்றதுக்கான டைம் டேக்கன் வந்து பார்த்திங்கன்னா 2 minutes. அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ட்ரையாங்கிள் வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப்டி, அந்த ட்ரையாங்கிள் வந்து பார்த்திங்கன்னா tan θ ரேஷியோ ஃபைன் பண்ணோம்னா tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடா. அப்போ 90 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 30 இன்ட்டு √3ன்னு வருமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா tan 30 டிகிரியோட வேல்யூ 1/√3. அப்போ 1/√3 ஈக்குவல் டு 90 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 30 இன்ட்டு √3ன்னு வந்து வருமா.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடும் வந்து டினாமினேட்டரில் √3 இருக்குது, இங்கேயும் டினாமினேட்டரில் √3 இருக்குது. கேன்சல் பண்ணிடலாம். இப்போ கேன்சல் பண்ணிட்டோம்னா இப்போ நமக்கு வந்து என்ன வேல்யூ வரும், இந்த 30 டிகிரி வந்து இந்த சைடு கொண்டாந்துடலாம். அப்போ மல்டிபிள் ஆயிரும். அப்போ 30 = 90 மைனஸ் எக்ஸ்ன்னு வந்து வருமா. இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் ஃபைன் பண்ணோம். அப்போ எக்ஸ் இந்த சைடு வந்ததுன்னா பாசிட்டிவ் ஆயிரும், இந்த 30 இந்த சைடு வந்ததுன்னா என்ன ஆயிரும், நெகட்டிவ் ஆயிருமா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னு வரும், 90 மைனஸ் 13 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 16 கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 60 ஃபீட். இப்போ ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட் வந்து ஃபைன் பண்ணோம். நமக்கு ஃபார்முலா தெரியும், டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இங்கே டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ, 60 ஃபீட்டா. அப்போ 60 டிவைடட் பை டைமிங் எவ்வளோ நேரம், கொஷின்லேயே சொல்லிட்டாங்க 2 மினிட்ஸ். அப்போ 60 டிவைடட் பை 2. அப்போ ஸ்பீடுங்கிறது 30 ஃபீட் பர் மினிட். ஆன்சர்.